வரும் நம்பிக்கையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். இந்த போர்ட் டாய் ஐலாண்ட்லேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். டார்டாய்ஸ் ராக்குன்னு ஒன்று இருக்குன்னு போட்டிருக்கு. பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக ஹாங்காங்கோட சவுத் ஈஸ்ட் கார்னருக்கு வரணும். ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து 4th டே இன் ஹாங்காங். இன்னைக்கான ஐட்டினரி வந்து போய்தோ அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ணுறதா பிளான் பண்ணி இங்கே வந்திருக்கேன். இந்த இடம் பேர் வந்து பிளாக் பயர் ஸ்டான்லி. இங்கே வந்து ஸ்டான்லி வில்லேஜ் இருக்குது. அந்த பயர் இருக்கிறதுனால அது பிளாக் பயர். இந்த பயர் பேர் பிளாக் பயர். ஸ்டான்லி வில்லேஜ் கிட்ட இருக்கிறதுனால பிளாக் பயர் ஸ்டான்லி. இங்கேருந்து அந்த போய்தோ ஐலாண்ட் அது. இது வந்து ஹாங்காங்கில் சவுத் ஈஸ்ட் போர்ஷனில் இருக்க கார்னர். ஸோ இங்கேருந்து அந்த ஐலாண்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வந்தாச்சு. நேற்றுக்கு வந்தேன், ஆனால் நேற்று ஃபெரி சர்வீஸ் கிடையாதுன்னு நான் ரிட்டர்ன் போயிட்டு ஆஃப் பஸ் அது ஃபுல்லாக ஹாங்காங் ஃபுல்லாக சுற்றிட்டு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன். ஸோ நார்த்து வெஸ்ட்டு சவுத்து எல்லா ஏரியாவும் சுற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த கார்னர் பிளேஸஸையும் பார்த்துடணும் அப்படின்னு வந்தாச்சு. இன்னும் ஃபெரி வரல. 10 o'clock ஒரு ஃபெரி இருக்குது, 10:30 ஒரு ஃபெரி இருக்குது. ரிட்டர்ன் அதே மாதிரி 2 o'clock ஒன்று இருக்குது, 4 o'clock ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஃபெரி கிடையாது. அங்கே வந்து ஐலாண்டில் ஸ்டேவும் பண்ண முடியாது. ஸோ இன் பிட்வீன் அந்த ஐலாண்டில் ஒரு 3 பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த லேண்ட்மார்க் இருக்குது. அதை பார்க்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஃபெரி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் சர்வீஸு நிஜமாகவே இப்போ இன்றைக்கி. ஆனால் சாட்டர்டே இருக்குன்னு போர்டு போட்டிருக்கு, அதை நம்பி வந்தாச்சு. இது வந்து எப்படின்னா, நான் இருக்கிறது வந்து நார்த்தன் ரோடு மெயின் ஹாங்காங்கில் இருக்கிறேன். அங்கேருந்து அது சிம்ஷா சுய் அந்த ஏரியாவிலேருந்து அங்கே பயர்லேருந்து சென்ட்ரல் ஹாங்காங் பயருக்கு வரணும். அங்கேருந்து சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் ஸ்கொயருக்கு கிராஸ் பண்ணி ஒரு மெயின் ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி அதை ஓவர் அந்த வயாடக்ட் இருக்கும், அது வழியாக வந்து அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் 260 இல்லைன்னா 6A 6X 6 இந்த மாதிரி பஸ்ஸஸில் ஏறிங்க வரலாம். $15.1 சார்ஜ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, வந்தாச்சு. பார்ப்போம். இப்போது ஃபெரி வந்ததுன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். போயிட்டு ஐலாண்டை சுற்றி பார்க்கலாம். 10 o'clock வரணும். வருமா வராதா அது தெரியல. இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து ஸ்டான்லி வில்லேஜ். அதான் வில்லேஜ் ரெசிடென்ஷியல் ஏரியா ப்ளஸ் கமர்ஷியல், இதெல்லாம் கமர்ஷியல் ஏரியா. இதுக்கு பின்னாடி தான் அந்த ஸ்டான்லியோட மார்க்கெட், அது ஒரு லேண்ட்மார்க்கு பஸ் ஸ்டாப்க்கு. ஃபெரி வருமா வராதான்னு தெரியல. 10 மணிக்கு போட்ட ஷெடியூல் வரல. சரிங்க, யாரை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாம் மேண்ட்ரின் தான் பேசுகிறாங்க. பட் அப்புறம் அங்கே நம்ம இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்ம இந்த இது சொல்லுவாங்க தூய்மை பணியாளர்கள், அந்த அம்மா ஒரு அம்மா இருந்தது. அந்த அம்மாக்கிட்ட கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் இந்த மாதிரி ஃபெரி வருமா இன்றைக்கி நம்ம ஐலாண்டுக்கு போகுது அப்படின்னு கேட்டேன். போகுது 10:30 மணிக்கு தான் வரும் அப்படின்னு அவங்க அதே டிரான்ஸ்லேட்டரில் அவங்க டைப் பண்ணி எனக்கு காமிச்சாங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த அம்மாக்கிட்ட தான் கிடச்சிது. வரும் நம்பிக்கையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். நேற்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகாமல் போகுமா? கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஃபெரி கூட வந்த பாடு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கேதர் ஆகியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஃபெரியாக இருக்கணும்னு தெரியல. யூஸ்வலாக இந்த டைமுக்கெல்லாம் வந்து நிற்கும், எல்லோரும் ஏறுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, பேமெண்ட்டும் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னு தெரியல. போர்டு போட்டிருக்கு 10 o'clock ஒன்று, 10:30. சரி, 10:30 வரும்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த அம்மா சொன்னதுனால ஒரு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுவோம். இதுக்கு எவ்வளோ ஃபேர்னா $30 நான் ரெசிடென்ட்டாக ஐலாண்ட் ரெசிடென்ட்டுக்கு. ஐலாண்ட் ரெசிடென்ட்டாக இருந்தால் $22. ஒரு 50 பேர் நின்றுட்டாங்க. வரும்போது 50 பேர் தான் இருந்தாங்க. ஓகே,
ஸ்டாண்டியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சிட்டிங் கிடைக்காது. ஏற்கனவே இருக்கிற பேசஞ்சர் வந்து இறங்கலை, அவங்க எங்க வராங்கன்னு தெரியல. சென்ட்ரல் ஹாங்காங்கில் நார்த் அண்ட் சவுத்தர்ன் ஐலாண்டுக்கு போகிற ஃபெரி வந்து ரொம்ப சின்னது, பட் இது நல்ல பெரிய கெப்பாசிட்டி உள்ளது. இதில் சவுத் வெஸ்ட்டுக்கு ஐலாண்டுக்கு போனப்போ அது வந்து கொஞ்சம் சூப்பர் டீலக்ஸ் ஃபெரி, ஃபுல்லி கவர்டு ஏர் கண்டிஷன்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபெரி மாதிரி. இது வந்து ஓப்பன் ஃபெரி, இதுலேயும் இல்லை இந்த ஏசிலாம் கூட, ஏசி பார்ட்டு கூட உண்டு, பட் அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ப்ரைஸ்லாம் கிடையாது. எல்லாரும் அதில் போய் உட்காடுறாங்க, இதில் வெளியிலையும் உட்காந்துக்கிறாங்க. ஸோ இறங்கிட்டு நம்ம ஐலாண்டை விசிட் பண்ணிட்டு வந்துடும். சார் நம்ம இப்போ ஐலாண்டு பயருக்கு வந்தாச்சு, லேண்ட் ஆயாச்சு. ரிட்டர்ன் டைம் கேட்டுக்கிட்டான் அவன்கிட்ட, 3 o'clock அன்னு 4 o'clock. 3 o'clock வருமா வர தெரியாது வழக்கம்ல. ஸோ போய் தான் பார்க்கணும் இந்த ஐலாண்டில் என்ன விஷயம். ஒரு டார்டாய்ஸ் ராக்னு ஒன்று இருக்குன்னு போட்டிருக்கு, இங்கே போர்டு இருக்கு, பார்ப்போம். அது ஒரு நம்ம முதல்ல போகிற இடம் வந்து டார்டாய்ஸ் ராக். அதுக்கு போகிற வழி இதுதான். நல்லாவே இருக்கு, வெஜிடேஷன் நல்லா கவர் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு அடுத்தது லைட் ஹவுஸ். தேர்டு வந்து பாம் ராக்னு இருந்தது, அது போட்டால் லொக்கேட் ஆகலை. ஆனால் கார்விங்ஸ் ஆன் த ராக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மொராலஸ் அதுவாக இருக்கலாம், பட் அங்கே போனால் தான் தெரியும். அப் அண்ட் டவுன் 4.5 kilometers வர மாதிரி கூகுள் மேப் காட்டுது, பார்க்கலாம். என்னோட இறங்கின பேசஞ்சர்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. டைம் ஆச்சு. அப்போ
அட்லாஸ்ட் ஒரு நேம் போர்டை பார்த்துட்டோம். இந்த சைடு வந்து ஃபெர்ரிக்கு போகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த சைடு வந்து இதோ அந்த கண்டினியூஷன் ஆகுது. அந்த ட்ரெயில் கூட காமிக்கிறேன் ஜூம் பண்ணி. இந்த ட்ரெயில் வந்து கண்டினியூ ஆகுது. பட் இது வந்து ட்ரெயில் தானே. ரூட் நம்பர் 3 ரக்கட் ட்ரெயில் அப்படின்னு போட்டிருக்கு. 1.25 hour ஆகுமா. இடிஞ்சி இது லம்பாடி லுங்கி. மேலே என்ன போட்டிருக்குது, போட்டாய் அப்படின்னு போட்டிருக்குது. இப்படி போனால் ஆனால் அங்கே ஒரு தூரத்தில் ஏதோ ஸ்ட்ரக்சர் தெரியுது. அதுதான் நாங்கள் வந்த இதுவோ ஷார்ட்கட் போடுறது. பயர் வந்து இறங்கின இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா தெரியுது. ஓகே சரி, நம்ம லைட் ஹவுஸ் பார்க்கலையே, பார்க்காம போய் போர்டிங்க்கு எப்படி போகிறது. அதான் வந்த ரூட்டு, கிளம்பிடுவோம். அல்டிமேட்டாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மவுண்டன் வாக் போகிறவங்க ட்ரெக்கிங் மாதிரி. பட் வெள்ளைடு பார்த்து இதுக்கு பதில் ஐடியில் நேச்சுரலாக விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். இவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகாது. ஸ்டெப்ஸ் போட்டதுனால எனர்ஜி நிறையா வேஸ்ட் ஆகுது. பட்டு நான் ட்ரக்கர்ஸுக்கெல்லாம் இதுதான் லைக் பண்ணுவாங்க. நம்மெல்லாம் வர்ஜின் ட்ரெயில் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இது எந்த லேண்ட்மார்க்குக்கும் போகிற வழி கிடையாது. இட்ஸ் ஓன்லி ஐடியல் ட்ரெயில் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஹில் வாக் போகலாம். மற்றபடி பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அந்த போர்டை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வர வேண்டியதாக போச்சு. ட்ரிசலிங் போட ஆரம்பிச்சிருச்சு நேற்று மாதிரின்னு நினைக்கிறேன். நான் அப்போது தெரியல. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒன்று லைட் ஹவுஸ் மட்டும் தான் பார்க்கணும். பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லைட்டாக இருந்தது, 1-2 இருந்த தூரல் இப்போ நிறைய ஆகிடுச்சு. இது என்னமோ கொஞ்சம் ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. அதில் சைனீஸில் ஏதோ பிரிண்ட் ஆகிருக்கு. படிக்க தெரிஞ்சவங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க. $360 வியூ. இதெல்லாம் கொஞ்சம் தடுக்குது. ஓகே, அவ்வளோதான். 360 வியூ. மழை வந்துட்டதுனால கிளாரிட்டி அவ்வளோவா இல்லை. வரும்போது நல்லா இருந்தது. சும்மா கிளியராக தெரியுது பாருங்க. பார்த்து லைட் ஹவுஸ் 3° வியூஸ் நல்லா கிடைக்கலன்னா கூட 180 degrees கிடைக்குதான்னு பார்க்கணும். நல்லா தான் கிடைக்குது. அதுக்குள்ள அந்த ஷிப் எங்கேயோ போயிட்டார். ஓகே, இதுதான்ப்பா மாங்க் ராக். நான் சொல்லப்பா, இங்கே போர்டில் போட்டிருக்கு பார்த்துக்கோங்க. மெய்யாலுமே இந்த போர்டில் தான் போட்டிருக்கு மாங்க் ராக்குன்னு. அதுக்கப்புறம் டர்ட்டில் ராக்கம். இப்படியே திரும்பினா இது டர்ட்டில் ராக்கம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் டர்ட்டில் கால் கை தலையெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது. பார்த்துக்கோங்க. இதை டர்ட்டிலாக உருவகப்படுத்திக்கணும். ஓகேவா? ரைட். ஏதோ ஒரு லேண்ட்மார்க் கேட்டேல்ல, அதுக்காக இது அப்படின்னு இருப்பார் ஐயா. மக்கள் இங்கே வந்து டென்ட் அடிச்சிருக்கானுங்க. வரும்போதே பார்த்தேன், பேக்கு மேட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துருந்தானுங்க.
அடிச்சிட்டானுங்கடா டென்ட்டு. ஓகே, நம்ம ஆளுங்க போல இருக்குது. இதான்ப்பா லைட் ஹவுஸா, பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. ரெயின் கோட் போட்டுக்கிட்டாச்சு. மழை மழை மழை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மஸ் இதாங்க. ஆனால் ஷிப்பு தான் எதுவும் காணோம். பட் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த சைடு ஹில்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த சைடு ஹில்ஸ் இருக்குது. ஷிப்பெல்லாம் யாரும் விடலை போல இருக்குது. அதனால தான் ஹோர்மஸ் ஸ்ட்ரெயிட்டுன்னு நான் சொன்னேன். நீ நம்பிடுவா போகிறீங்க? அதே மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீலா. இந்த லைட் ஹவுஸ்க்கு அப்புறமா அங்கே ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருக்குது, ஹில்லு மாதிரி ராக் போர்ஷன். அங்கேயும் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, அங்கே என்ன தான் இருக்குது, அங்கே என்ன வியூ கிடைக்குதுன்னு பார்ப்போம். யாரோ ஒரு லோக்கல் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம இடம் மாதிரி இருக்குது ஜம்முன்னு. நமக்கு ஹில்ஸ் அண்ட் வேலிஸ்ன்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. இது மாதிரி ரா ட்ரெயிலாக இருக்கணும், அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஜம்பிங்லாம் இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு இதுதானுங்க இன்னொரு அட்ராக்ஷன், பாம் ராக். தேடிட்டு இருந்தேன் எங்கடான்ட்டு. இது ஒரு அட்ராக்ஷன், பாம் ராக். பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். கிளம்புங்க. ஒரு விரல் கிருஷ்ணாராவ் மாதிரி ஒரு விரல் தெரியுது. அதுக்கு எதனா ஃபிங்கர் ராக்குன்னு பேர் வச்சுருக்கலாம், வைக்கல டானுங்க. ஒரு வழியாக ஹாங்காங்கோட சவுத் ஈஸ்ட் கார்னருக்கு வரணும், எல்லா ஏரியாவும் கவர் பண்ணணும்னு நினச்சி இங்கேயும் வந்தாச்சு. போட்டாய் ஐலாண்டு, POTOI, போட்டாய் ஐலாண்டு வந்தாச்சு, பார்த்தாச்சு. இப்போ ஃபெரிக்கு கிளம்பிடலாம். 2 மணிக்கு ஒரு ஃபெரி இருக்குது, 4 மணிக்கு ஒரு ஃபெரி இருக்குது. இதுக்கு மேலே இங்கே ஒன்றும் இருக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஒருவேளை அந்த பசங்க டென்ட்டு போட்டானுங்கள அந்த மாதிரி இங்கே வந்து டென்ட்டு போட்டு ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு போகலாம். ஆனால் ஹாங்காங் ஆளுங்களுக்கு பெருசாக இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்னால் இங்கே வர்றதுக்கு ஒரே இடம் இதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. சிட்டியில் இல்லை. சிட்டியில் மழை இருக்குது, ஆனால் ஆக்குப்பைடு வித் ஹோட்டலியர்ஸ், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ். அதனால் அங்கே எதுவுமே ட்ரெக்கிங்கோ கேம்பிங்கோ பண்ண முடியாது. திஸ் இஸ் ஐடியல் பிளேஸ் ஃபார் கேம்பிங் அண்ட் ட்ரெக்கிங் மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஹில் வாக் அது மாதிரி தான். ஓகே, முடிச்சாச்சு. ஸோ நேராக நான் ஃபெரிக்கு தான் போகிறேன். 2 o'clock இதே பிடிச்சிடலான் இருக்கேன். பிடிச்சா சிட்டிக்கு ஒரு 3:30க்கு போயிடலாம். சாப்பிடல வேறு, காலையில் ப்ரெட்டு சாப்பிட்டது, ஒரு வாழைப்பழம். சொல்ல மறந்துட்டேனே, நான் இருக்கிறது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ஒரு 10 or 12 ஸ்டோரி பில்டிங்கு. அதில் 3rd ஃப்ளோரில் தான் நான் இருக்கிற ஹாஸ்டலு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு தமிழால் ஒரு கடை வச்சுருக்காரு. தமிழாலா இல்லை வேறு எதுனா ஸ்டேட்டான்னு தெரியல, ஆனால் தமிழாலாம் பேசுகிறாரு. அதில் வேலை செய்கிற பையன் கர்நாடகா பையன், அவனும் தமிழ் பேசுகிறான். அங்கே நம்ம ஊர் நேந்திரம் பழமும் ரஸ்தாளி பழமும் கிடைக்குது. டெய்லி 2 வாங்கிடுறேன். ஈவினிங் நைட் 1, காலையில் 1 சாப்பிட்றேன். நல்லாயிருக்கு. வேறு அங்கே தமிழ் ஆளுங்களாம் அங்கே தான் வந்து ப்ரொவிஷன்லாம் வாங்குறாங்க பார்த்தேன். அதுவும் இல்லாமல் ஹாங்காங்கில் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல ஹிந்தி பேசுகிறாங்க. என்னை பார்த்துட்டு ஹிந்தி ஒருத்தர் பேசினார். சரி, சைலண்ட்டாக இருந்துட்டேன். எனக்கு திரும்பி பேச வராத, அது சொல்கிறது புரியுது, திரும்பி பேச வராது. ஃபஸ்ட் டே வந்து எனக்கு ஹாஸ்டல் தெரியல. ஏன்னா அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் எல்லாம் சைனீஸில் இருக்குது. அப்படி நான் வந்ததோ லேட் ஈவினிங் ஒரு 11 o'clock இருக்கும். ஃப்ளைட்டில் பிடிச்சா அந்த பஸ்ஸை பிடிச்சி வந்து சேரத்துக்குள்ளே 11 ஆகிடுச்சு.
சரி நான் என்ன பார்த்தேன், யாரையும் தெரிஞ்சு கேட்குறேன்னா யாரும் தெரியாது, ஆளும் கிடையாது, எல்லாம் ஷட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, ஷாப்ஸ் எல்லாம். அப்புறம் ஒரு செக்யூரிட்டி வந்தார், அவர்கிட்ட கேட்டேன். அவர் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு அவரே லிஃப்ட்டில் கூப்பிட்டு போய் பக்கத்தில் இருப்பார் அப்படின்னாரு. அவர் அந்த லிஃப்ட்டில் போகும்போது கேட்டார், அரி ஃப்ரம்னாரு. நான் இந்தியான்னேன். அரே கே பாய் ஹிந்தி மே பாத் கரோன்னாரு. அரே நமக்கு ஹிந்தி தெரியாத சைலான்ட்டேன். அப்புறம் ஆப்கோ ஃப்ரம் அப்படின்னா அவர் பாகிஸ்தான்னாரு. சரி நம்ம தோஸ்து, சரி பரவாயில்ல, அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். சரி அதுக்கப்புறம் போய் ரூமில் செட்டில் ஆன அன்றைக்கி, அதாவது 21st ஈவினிங்கு. 22ndலேருந்து தான் ஆஸ் பர் ஐட்டினரி இந்நாள் வரைக்கும் வி கோயிங் வெல், பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, நோ ப்ராப்ளம். சரி ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் டே என்னன்னு. Fire, going to fire. End of the program. போகிற போக்கில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 2 மணி ஷிப்பை பிடிச்சோம்னா, ஃபெரியை பிடிச்சா சீக்கிரம் போயிடலாம். போயிட்டு இன்றைக்கி சனிக்கிழமை, ஆனால் நோ நான் வெஜிடேரியன். தாய்வான்லேயாவது வெஜிடேரியன் கிடைக்கும், ஆனால் அங்கே இந்தியன் ஹோட்டல்ஸ் கிடையாது. இங்கே வந்து வெஜிடேரியன் கிடைக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், கிடைக்காது. அது கிடைக்கணும்னா இங்கே இந்தியன் ஹோட்டல்ஸ் அவைலபிள். முந்தானத்தே ஒரு ஈவினிங் போகும்போது பார்த்தேன், சரவண பவன் இருந்தது. பட்டு சரவண பவனில் சாப்பிட்றதான்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன். ஏன்னா என்னுடைய பாலிசி என்னென்னா, அப்ராடு வந்துட்டால் அந்த கண்ட்ரியோட டெரன் ஃபுட்டு தான் சாப்பிடணும், நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் தேடக்கூடாது, போய் சாப்பிடக்கூடாதுங்கிறத ப்ராமிஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கிருத்திகை, சனிக்கிழமை, அமாவாசைலாம் கண்டிப்பாக நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு ஹோம் டிபார்ட்மெண்ட்டு சத்தியப்பிரமாணம் வாங்கிட்டதுனால முடிஞ்ச வரைக்கும் வெஜிடேரியன் தான் சாப்பிட்றேன். முடிஞ்ச வரைக்கும் இல்லை, 100% வெஜிடேரியன் தான் சாப்பிட்றேன். என்னை வீட்டில் அடிப்பாங்கன்னு பயந்துட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிஜமாகவே இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால மார்னிங் வந்து 7-Eleven போய்ட்டு ப்ரெட்டு வாங்கினேன். ஹாஃப் லோப் சாப்பிட்டேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஹாஃப் லோப் ப்ரெட்டு ப்ளஸ் வாழைப்பழம். இப்போ போய் தான் சரவண பவனா இல்லை இந்த கீழே இருக்கிற தமிழ் கடை ஹோட்டலில் ஒன்று கீதா கிச்சன் அப்படின்னு ஒன்று ஒரு போஸ்டர் சின்னதாக ஒட்டி வச்சுருந்தாங்க, அந்த ஹோட்டலான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஜென்ரலாக நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பெருசுக்கு என்ன வேலை, இந்த யூடியூப்பில் வீடியோலாம் போட்டுக்கிட்டு தெரியுது அப்படின்னு. பட் எனக்காக மெமரிக்காக போடுறது தான் ஜென்ரலாக. ப்ளஸ்ஸு என்ன மாதிரி ஒரு பெருசுங்க 2-3 பேர் கேட்டதுக்காகவும் போடுறேன். ஆனால் தயவுசெய்து மற்றவங்களாம் கோச்சிக்காதீங்க, என் மூஞ்ச எனக்கு பார்க்கறதுக்கே சகிக்காது, அதனால் உங்களுக்கு கஷ்டம்தான். அதனால் உங்களுக்கு அப்படியே தெரியாதனமாக பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் தான் தள்ளி விட்ருங்க. சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டேன் நான், ஏன்னா எனக்கு யாரும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானே எனக்கு பண்ணிக்க மாட்டேன், அது வேறு விஷயம். ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சா இருந்தால், ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், மற்றபடி தேவையில்லை. ஓகே, குட் லக், தேங்க்யூ. இதுதான் ஹெர்பல் டீயா, $15. இந்த மாதிரி ட்ராவலர் நம்பி நம்ம கடை வச்சுருக்காங்க. பாவம், அவங்களுக்காக ஒரு வியாபாரம் பண்ணுவோமேனு இந்த ஒரு ஹெர்பல் டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ வர கஸ்டமர்ஸு கம்மி, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று வாங்கின மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபயருக்கு வந்தாச்சு. இந்த போர்ட்டாய் ஐலாண்டோட ஃபயருக்கு வந்தாச்சு. ஆனால் ஃபெர்ரி தான் இல்லை, ஃபெர்ரி வந்தவொன்னே தான்